எண்ட் ஆஃப் அன் ஏரா. எஸ். ரோஹித் சர்மாவை ஒன் டே இன்டர்நேஷ்னல் கேப்டன்சிலேருந்து நீக்கிட்டு சுமன் கில்லை ஒன் டே இன்டர்நேஷ்னல் கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. இது எந்தளவு சரின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட்ஸை பற்றி பார்ப்போம். ரோஹித் சர்மா டிசம்பர் 2021 ரீசெண்ட் ஓடிஐ மேட்ச் வரைக்கும் அவர் தான் இந்தியாவோட ஓடிஐ கேப்டனாக இருந்திருக்காரு. இந்த அவர் கேப்டனாக இருந்த அந்த சமயத்தில் மொத்தமாக 56 கேம் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் ஓடிஐயில். அதில் 42 கேம் நம்ம வின் பண்ணியிருக்கோம். 12 தான் அதில் லாஸ் பண்ணியிருக்கோம். அதில் 1 டை, 1 நோ ரிசல்ட் மேட்ச். வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75% ரோஹித் சர்மாவோடது. இதில் டோட்டலாக அவரோட ஓடிஐ கெரியரில் அவர் இது வரைக்கும் 11,168 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரால் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அவரோட கேப்டன்சியில் கீழே தான் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணோம். அவரோட கேப்டன்சி கீழே தான் T20 வேர்ல்டு கப் ரீசெண்டாக 2025 வின் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ இன்டர்நேஷ்னலில் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் தான் இன்னைய வரைக்கும் அன்டச்சபிளாக இருக்குது. 264 அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா. இன்னைய வரைக்கும் அந்த ரன் யாரும் பிரேக் பண்ணல ஓடிஐயில். இவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்சன், இவ்வளோ கேப்டன்சி ஸ்கில் உள்ள ஒரு பர்சனை ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுவும் நெக்ஸ்ட் இயர் லைக் 2026 பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்தா பரவாயில்ல. 2025 அவர் எந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரோ அந்த வருஷம் மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சரியாக தெரியல. யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்குன்னு சீனியர் பிளேயர்ஸை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.